லொல்லு சப்பா பண்ண பிறகு தான் 3 வேளை கன்ஃபார்ம் சாப்பாடு. அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 வேளை தான். இது நான் பாக்யராஜ் சார் இருக்கிற ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கிறேன். எங்கள் டேரக்டர் ராம்பாலா பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து 3 வேளை சாப்பாடு. அதுக்கு முன்னாடியெல்லாம் மதியம் நைட்டு தான். காலையில் எந்திரிக்கிறதே 11 மணிக்கு தான் எந்திரிப்போம். எந்திரிச்சு ஸ்லோ மோஷனில் பல்லு விளக்கி சீக்கிரமாக எந்திரிச்சிட்டா காலையில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு 11 மணிக்கு எந்திரிச்சு கடையில் டீ கடையில் போய் பேப்பர் படிச்சு அப்போல்லாம் சினிமாக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் அப்படி தான் தலைவரை. அவங்க 3 வேளைலாம் இப்போ மாதிரி அம்மா உணவகம் போனால் 2 இட்லி 2 ரூபாய்க்கு கிடைக்கும் அதெல்லாம் அப்போ கிடையாது. இல்லை அப்போ வந்து அவன் வந்து ஒரு வேளை மைப்போம். அதே மாதிரி சாப்பிட போனால் நான்லாம் ஆந்திரா மெஸ்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்டேன்னா அந்த சப்ளையர் வந்து காண்டாகிற அளவுக்கு சாப்பிடுவேன். ஏன்னா ஒரு மீல்ஸு அப்புறம் நைட்டு பச்சை வாழைப்பழம் தான், காலைல டிஃபன் கிடையாது. ஒரு மீல்ஸை கட்டுன்னு கட்டிடுவோம். கூட சோத்து நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். அப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு சோத்தில் குழியை வெட்டி பருப்பு பொடி எண்ணெயை போட்டு பிசைஞ்சா அப்புறம் சாம்பார் கொண்டா, வத்த குழம்பு கொண்டா, ரசம் கொண்டா, பொரியல் கொண்டா, கூட்டு பொரியலை 3 தடவை வாங்கி இப்படிலாம் சாப்பிட்டேன். ஏன்னா சாப்பிட்றது ஒரு வேளை, அதை சாப்பிட்டா அது நாளைக்கு 12 மணி வரைக்கும் தாங்கணுங்கிற மாதிரி இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் தலைவா.